செகண்ட் டெரிவேட்டிவ் எப்படி பண்றது ஃபங்க்ஷன் ஆஃப் செவரபிள் வேரியபிள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. u ஈக்குவல் டு இ பவர் எக்ஸ் காஸ் ஒய் அண்ட் v ஈக்குவல் டு இ பவர் எக்ஸ் சைன் ஒய். அவன் கேட்குறான், ஒரு கொஸ்டின் கொடுத்துக்கிறான். பை இஸ் எ ஃபங்க்ஷன் ஆஃப் யூ கமா வி. பை இஸ் எ ஃபங்க்ஷன் ஆஃப் யூ கமா வி. ஓகேங்களா? பை வந்து ஃபங்க்ஷன் ஆஃப் யூ கமா வி அப்படின்னா என்னது? பை ஆஃப் யூ கமா வின்ட்டான். சரிங்களா? அண்ட் எக்ஸ் இஸ் எ நம்மளுக்கு என்ன யூ இஸ் எ ஃபங்க்ஷன் ஆஃப் என்னது? எக்ஸ் அண்ட் ஒய். u is a function of x comma y and v is also a function of x comma y. கரெக்டாமா? இங்க பாருங்க u ஃபங்க்ஷன் இருக்குது, v யும் y ல இருக்குது, இது x and y ல இருக்குது. ஓகே. அவன் ப்ரூவ் தட் கேக்குறான். நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க. ப்ரூவ் தட் எப்படி கேக்குறான் பாத்துக்கோ. புரியலன்னா கேட்டுக்க, நான் சொல்லிடுறேன். சரிங்களா? dou square pi by dou x square plus dou square pi by dou y square equal to u square plus v square into dou square pi by dou u square plus dou square u by dou square pi by dou v square dou square pi by dou v square. ஓகேவாமா? இதுதான் ப்ரூவ் பண்ண சொல்றோம். இதுதான் ப்ரூவ் பண்ண சொல்றேன். ஒவ்வொரு ஸ்டெப்பா பொறுமையா போறது. இது 8 மார்க் கொஸ்டின் வர சான்சஸ் இருக்குது. சரிங்களா? நம்மளுக்கு தேவை லெக்ராஞ்சி மல்டிப்ளையர் மேக்ஸிமம் மினிமம் நல்லா தரவு பண்ணிக்கங்க. அதை மீறி ஒரு கொஸ்டின் வந்து இதுல வரலாம். சரிங்களா? லெக்ராஞ்சி மல்டிப்ளையர் மேக்ஸிமம் மினிமம் தரவு பண்ணிட்டாவே செகண்ட் மாடல்ல முடிஞ்சது, ஈஸியா மார்க் எடுத்துடலாம். அதுல 10 ப்ராப்ளம் இருந்து 20 ப்ராப்ளம் கூட போட்டு பார்த்துக்கோ. சரிங்களா? சரி, இப்ப பார்க்கலாமா? நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸ் நம்ம ரெண்டையும் கம்பைன் பண்ணி போட வேணும். ஃபர்ஸ்ட் u என்னன்னு தெரிஞ்சிச்சு. u என்னடா அப்படியே நோட் பண்ணிட்டு வாங்க. u என்னடா என்ன சொல்யூஷன் பார்க்க போறோம். u equal to e power x into cos y. அதே மாதிரி v equal to e power x into sin y. ஓகே, இப்போ என்ன நடக்குது? ux அதாவது dou u by dou x வேணும். சொல்லுங்க. என்ன வரும்? நீங்களே கரெக்டா சொல்லுங்க. நீங்களே சூப்பரா சொல்லுவீங்க. சொல்லுங்க. ம். e power x e power x cos yங்கிறது வித் ரெஸ்பெக்ட் டு x க்கு அது கிடையாது, கான்ஸ்டன்ட் டைம். அதனால cos y அப்படியே வந்துரும். கரெக்ட்டுங்களா? கரெக்டாமா? அதே மாதிரி dou v by dou x என்ன வரும் சொல்றாங்கன்னு? சரிடா கண்ணு. அப்ப இது எகைன் என்ன? dou u by dou x என்ன எகைன் என்ன கிடைக்குது? u கிடைக்குதா? இது u ஓட வேல்யூ என்ன? நல்லா பாருங்க, இது u ஓட வேல்யூ என்ன? அதே மாதிரி dou v by dou x இது எதனோட வேல்யூ? இது v ஓட வேல்யூ தான பாருங்க. v என்ன வேல்யூ அதுதானே வருது. அப்ப இது v யா? இது புரிஞ்சுதா புரியலையா? சூப்பர். கரெக்டான அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன். வெரி குட். சரிங்களா? சரி, அடுத்து என்ன வேணும்? நம்மளுக்கு இது வேணுமா? நம்மளுக்கு டோ ஸ்கொயர் பை அதுதான் வேணும். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா டோ பை பை டோ எக்ஸ் கண்டுபிடிக்க போறோம். அதாவது பை இஸ் எ ஃபங்க்ஷன் ஆஃப் என்ன கொடுக்குறாங்க? பை இஸ் எ ஃபங்க்ஷன் ஆஃப் யூ கமா வி. கரெக்டா? பை இஸ் எ ஃபங்க்ஷன் ஆஃப் யூ கமா வி. அப்ப டோ பை பை டோ எக்ஸ் ஓட வேல்யூ என்ன கிடைக்கும்? டோ பை பை டோ எக்ஸ் ஓட வேல்யூ என்னன்னா நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. ஆல்ரெடி நாம லாஸ்ட் கிளாஸ் பார்த்த பாருங்க. டோ பை பை டோ யூ இன்டு டோ யூ பை டோ எக்ஸ். கரெக்ட்டுங்களா? பிளஸ் டோ பை 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 டோ வி இன்டு டோ வி பை டோ எக்ஸ். கரெக்டாமா? இதுல என்ன டவுட் இருக்குங்களா? இது லாஸ்ட் கிளாஸ் பார்த்த ஃபார்முலா. சரிங்களா? அப்ப இதனோட வேல்யூ என்னன்னு தெரியும் உங்களுக்கு? இதனோட வேல்யூ என்னன்னு சொல்லுங்க. யூவா? அது இ பவர் எக்ஸ் இல்ல, யூன்னு போட்டா போதும். கரெக்ட்டுங்களா? இது என்ன போறீங்க? யூன்னு போட்டா போதும். இது யூவா? அதே மாதிரி இந்த வேல்யூ என்ன? வியா? நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க. இந்த வேல்யூ வந்து யூ. கரெக்ட்டுங்களா? இதனோட வேல்யூ என்ன? வி. கரெக்ட்டுங்களா? அப்ப ரீப்ளேஸ் பண்ணிக்கலாமா? அப்ப டோ பை பை டோ எக்ஸ் ஈக்குவல் டு என்னன்னு வருது? டோ பை இன்டு சூப்பர். அப்ப இது என்னன்னு கிடைக்குது? இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கோங்க. சரிங்களா? அப்ப டோ பை பை டோ எக்ஸ் ஈக்குவல் டு யூ இன்டு
டோ பை பை டோ யூ. ஆ, சூப்பர்மா. இது ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் கண்டுபிடிச்சு இதை யூஸ் பண்ணி செகண்ட் டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இது ஆப்பரேட்டரா யூஸ் பண்றாங்க. இது ஆப்பரேட்டரா யூஸ் பண்றது செகண்ட் ஈக்குவேஷன். இது எப்படி ஆப்பரேட்டர்னா, இந்த பைங்கிறத காமனா எடுத்துருங்க. பைங்கிறத விட்டுட்டு எழுதுங்க. பைங்கிறத விட்டுட்டு எழுதுனா என்ன கிடைக்கும் பாருங்க. பை விட்டுட்டு எழுதுனா, அப்ப எங்கெல்லாம் டோ பை டோ எக்ஸ் வருதோ, அத எப்படி எழுதலாம்? u இன்டு டோ பை டோ யூ பிளஸ் v இன்டு டோ பை டோ வி. இதுல ஏதாவது டவுட் இருக்குங்களா? இதுதான் மெயின் ஈக்குவேஷன். இத ரொம்ப ஸ்டார்ன்னு போட்டு வச்சுக்கங்க. இது செகண்ட் ஈக்குவேஷன். இந்த ரோமன் லெட்டர் 1 இல்ல ஏதோ ஒண்ணு போட்டுங்க. செகண்ட் ஈக்குவேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இத திரும்ப யூஸ் பண்ண போறோம். சரிங்களா? சரி டக்கனு. இப்ப நம்ம என்ன பண்ணோம்? வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ்ங்கிற கேஸ் ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் தான் முடிச்சுக்கிறோம். செகண்ட் டெரிவேட்டிவ் நம்ம முடிக்கல. ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் தான் முடிச்சுக்கிறோம். கரெக்ட்டுங்களா? வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ்க்கு முடிச்சிட்டோம். இதே மாரி வித் ரெஸ்பெக்ட் டு ஒய்க்கு பார்க்கலாமா? இப்ப இதே u, இதே v வித் ரெஸ்பெக்ட் டு y என்ன நடக்குது பார்க்கலாம்டா கண்ணு? சாப்பிடலாம்டா? இப்ப கீழ போடுறேன். சேம் u, சேம் v. என்ன பண்ண போறோம்? வித் ரெஸ்பெக்ட் டு y க்கு கண்டுபிடிக்க போறோம். அப்ப e பவர் x இன்டு cos y. v வேல்யூ e பவர் x இன்டு sin y. With respect to y, correct? With respect to y, then what is the result? Minus e power x into அதே மாதிரி இங்க dou v by dou y equal to cos y. இப்ப சொல்ற கண்ணு, இதனோட வேல்யூ என்னடா கண்ணு? இதனோட வேல்யூ என்ன? b யா? இதனோட இதுல என்ன டவுட் இருக்குங்களா? ஆமாடா கண்ணு, அதான் இங்க நோட் பண்ணிக்கிறேன். கரெக்ட்டுங்களா? சூப்பர். dou v by dou x வந்து இது வந்து u now. இதுல என்ன டவுட் இருக்குதா? சூப்பர். வெரி குட். இப்ப என்ன பண்ண போறோம்? இங்க பாருங்க டோ பை பை டோ எக்ஸ் கண்டுபிடிச்சிட்டோமா? இப்ப டோ பை பை டோ ஒய் கண்டுபிடிக்கணும். கரெக்ட்டுங்களா? அப்ப அதுக்கோட ஃபார்ம் உங்களுக்கு தெரியுமா? இப்ப என்ன பண்ண போறோம்? டோ பை ஒய் ஒய் இங்க எக்ஸ் ஒய். ஓகே. எதனால? பை இஸ் a function of u, u. பை இஸ் a function of u, u. இஸ் கரெக்ட்? இதுல ஏதாச்சும் டவுட் இருந்தா சொல்றேன் கண்ணு. அடுத்து மூவ் பண்ணலாமா? இப்ப நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க. இப்ப என்ன பண்ண போறேன்? இதனோட வேல்யூ தொலைவி சர்ச் பண்ணி எழுத போறேன். இதனோட வேல்யூ என்னடா கண்ணு? இதனோட வேல்யூ என்னடா கண்ணு? u. சரிங்களா? அப்ப டோ பை பை டோ ஒய் ஈக்குவல் டு டைரக்டா எழுதிக்கிறேன். மைனஸ் v இன்ட்டு டோ பை பை டோ யூ பிளஸ் u இன்ட்டு டோ பை பை. எனி டவுட்? சூப்பர். இது வந்து ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுங்க. அது ரோமன் லெட்டர் 3ன்னு வச்சுக்கிங்கன்னா பாத்துங்க. இதை விட நம்ம ஆப்பரேட்டர் எலிமினேட் பண்ணி பண்ணிக்கணும். இந்த ஆப்பரேட்டர் எல்லாமே சேம் தானே? அப்ப இதை கட் பண்ணிக்கலாம். இப்ப கட் பண்ண என்ன கிடைக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். டோ பை டோ ஒய் ஈக்குவல் டு சூப்பர்மா. வெரி குட். இது ஈக்குவேஷன் ரோமன் லெட்டர் 3ன்னு வச்சுக்கலாமா? வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அடுத்த பாயிண்ட். இப்ப ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் ரெண்டுக்குமே x அண்ட் y முடிச்சிட்டோம். சரிடா கண்ணு? இப்ப செகண்ட் டெரிவேட்டிவ் என்ன பண்ண போறோம்? x க்கும் y க்கும் கண்டுபிடிக்க போறோம். சரியாமா? இப்ப செகண்ட் டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கலாமா? இப்ப செகண்ட் டெரிவேட்டிவ் யாருக்கு? டோ ஸ்கொயர் பை பை டோ எக்ஸ் ஸ்கொயர். கரெக்டாடா கண்ணு? அப்ப இது எப்படி போடுறோம் ஒரு நிமிஷம் செக் பண்ணிக்கோ. ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இதை மட்டும் புரிஞ்சிட்டீங்கன்னா இது ரிலேட்டடா எந்த ப்ராப்ளம் வந்தாலும் நீ ஈஸியா போட்டுடலாம். சரிங்களா? டோ பை டோ எக்ஸா இது எப்படி எழுதலாம்? டோ பை பை டோ எக்ஸ்னு எழுதலாம். கரெக்டாடா கண்ணு? மேல ஈக்குவேஷன் 1, ஈக்குவேஷன் ரோமன் லெட்டர் 2. இது வந்து ஸ்மால், இது வந்து ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கோங்க. இங்க பாருங்க, மேல போய் பாருங்க. இங்க வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் முடிச்சோம்ல. இதனோட ரெண்டு வேல்யூ நம்ம அங்க அப்ளை பண்ண போறோம். யாரோடது? இங்க பாருங்க டோ பை டோ எக்ஸ் ஓட வேல்யூ இது. டோ பை டோ எக்ஸ் ஓட வேல்யூ என்னது? இது. இந்த ரெண்டு வேல்யூ எங்க பண்ண போறோம்? அங்க அப்ளை பண்ண போறோம். அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? இந்த ரெண்டு வேல்யூ நான் என்ன பண்ண போறேன்? இங்க கொண்டு வந்து அப்ளை பண்ண போறேன்.
அப்ப டோ பை டோ எக்ஸ் ஓட வேல்யூ என்ன? நோட் பண்ணிக்கிறீங்களா? ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கிறீங்களா? ஓகே. அப்ப இந்த 2 வேல்யூ மறக்காம சொல்லணும். சரிங்களா? சொல்றேன் கண்ணு. இதனோட வேல்யூ என்னடா கண்ணு? இதனோட வேல்யூ. ஆ. ஓகே. அடுத்தனோட வேல்யூ என்னடா கண்ணு? பை போட்டு எழுதுனா போதும். இதுக்கு பை போட்டு எழுதணும். அப்ப u இன்டு டோ பை என்னது டவுட் இருக்குதா கண்ணு? இப்ப என்ன பண்ண போறோம்னா, நார்மல் லோயர் கிளாஸ் மல்டிப்ளிகேஷன். லோயர் கிளாஸ் மல்டிப்ளிகேஷன் என்ன? இந்த டேர்ம் எடுத்துட்டு, இது 2யும் இந்த டேர்ம் எடுத்துட்டு, இது 2யும் மல்டிப்ளை பண்ண போறோம். சரிங்களா? பண்ணிடலாமா? பொறுமையா போடலாமா? உள்ள மல்டிப்ளை பண்ணா என்ன நடக்கும்? ஃபர்ஸ்ட் இது எழுதிக்கிறேன். u இன்டு டோ பை டோ u ஆஃப் இந்த 2 டேர்ம். u இன்டு டோ பை டோ எக்ஸ் பிளஸ் சூப்பர் வெரி குட். நீங்க இங்க v இருக்குதுல்ல, v முடிச்சுட்டு போய்க்கலாம். v முடிச்சுட்டு போய்க்கலாம். ம். டோ எக்ஸ் இல்ல, டோ u எக்ஸ் இல்ல. ஓகேங்களா? அப்ப என்ன நடக்குது சொல்றேன் கண்ணு. இப்ப நீ சொன்ன மாரி உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க. உள்ள மல்டிப்ளை பண்ணா என்ன நடக்கும்? u பை டோ u. எக்ஸ் இல்ல இது u. நான் மாத்தி போட்ட நோட்டேஷன் கொஞ்சம் கேர்ஃபுல்லா போடு u. ஆ? அடுத்தது என்ன? பிளஸ் இன்னொரு சொல்லுமா? இந்த இடத்துல என்ன நடக்குது சொல்லுங்க? இல்லம்மா, இது வித் ரெஸ்பெக்ட் டு ஒரு நிமிஷம் இது உனக்கு புரியாது. நான் உனக்கு சொல்லிக் குடுக்குறேன் பாருங்க. இத வந்து இப்படியே எழுதிக்கங்க. அப்பதான் கரெக்ட்டா இருக்கும். u வந்து என்னது வெளிய இருக்குது கரெக்ட்டுங்களா? u இன்டு இங்க பாருங்க எப்படி வருது? டோ பை டோ u ஆஃப் u இன்டு டோ பை டோ u. கரெக்ட்டுங்களா? இப்படி எழுதிக்க அப்பதான் ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. பிளஸ் u இன்டு டோ பை டோ u ஆஃப் v இன்டு டோ பை டோ v. கரெக்ட்டாம்மா? இதுல ஏதாச்சும் டவுட் இருந்தா சொல்லுங்க நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். சரி ஓகே. அதே ஐடியாக்கு இங்க மல்டிப்ளை பண்ணுங்க. பிளஸ் v இன்டு டோ பை டோ u. ஒரு நிமிஷம் நோட் பண்ணிக்கிறேன். ஓகேம்மா. கொஞ்சம் லெட்டர் மட்டும் மாறுது. நான் செக் பண்ணிட்டு போட்டுக்கிறேன். இது வந்து டோ v அ இங்கேயும் டோ v இன்டு டோ பை டோ v. கரெக்ட்டாம்மா? இது வரைக்கும் உங்களுக்கு ஓகே தான் கன்வீனியன்ட்டா இருக்கிறீங்களா? இங்க பாருங்க வித் ரெஸ்பெக்ட் டு யூங்கும்போது இது என்னது நார்மலா யுவி மெத்தட். நார்மலா டைரக்ட்டா டெரிவேட் பண்ணக்கூடாது. யுவி மெத்தட் இதுக்கு. புரிஞ்சுதா? இது என்ன மெத்தடு? யுவி மெத்தட் பண்ணணும். அப்ப யூ டேஷ் வரும். அதெல்லாம் பார்த்து கரெக்ட்டா போடணும்டா கண்ணு. சரிங்களா? அப்ப எழுதுறேன்னு பார்த்துக்கங்க. டவுட் இருந்தா கேட்டுக்கடா கண்ணு. அப்ப என்ன கிடைக்கும்? யு இன்டு என்ன நடக்கும்டா கண்ணு இதுக்கு? இது பண்ணிட்டீங்கன்னா இது பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட் இது பண்ணீங்கன்னா u இன்டு u டோ ஸ்கொயர்ட் பை டோ எக்ஸ் டோ u ஸ்கொயர்ட். கரெக்ட்டுங்களா? வித் ரெஸ்பெக்ட் டு u பண்ணா என்ன கிடைக்கும்? வித் ரெஸ்பெக்ட் டு u பண்ணா 1 கிடைக்கும். கரெக்ட்டுங்களா? வித் ரெஸ்பெக்ட் டு u பண்ணா 1 கிடைக்கும். அப்ப u இன்டு டோ பை டோ u. இதுல ஏதாவது டவுட் இருந்தா சொல்லி எக்ஸ்பிளைன் பண்றேன். இல்ல புரியுமா? என்ன புரியுதா? இல்ல நான் இன்னொரு கூட எக்ஸ்பிளைன் பண்ணிறேன் பாத்துங்க. டவுட் இருக்குது. அதாவது u என்ன? u வந்து இதுல இது கேப்பிட்டல் U ன்னு வச்சுக்கோங்க. அப்ப ஏன்னா 2 நுழையுது u ன்னு வச்சுக்கோங்க. கேப்பிட்டல் P வந்து என்னது? டோ பை டோ u ன்னு வருது. சரியாம்மா? இது வித் ரெஸ்பெக்ட் டு u பண்ணுங்க. இது வித் ரெஸ்பெக்ட் டு u பண்ணா இது 1. அதே மாரி இது ரெஸ்பெக்ட் டு u பண்ணீங்கன்னா செகண்ட் டெரிவேட்டிவ் டோ ஸ்கொயர் பை டோ u ஸ்கொயர். கரெக்ட்டாம்மா? அப்ப அப்ளை பண்ணுங்க. என்ன ஃபார்முலா?
u dash v plus uv dash கரெக்ட்டுங்களா? இது கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பிளஸ் இது கிராஸ் மல்டிப்ளிகேஷன். சொல்றாங்க என்ன வரும்னு? u இன்டு u இன்டு டோ ஸ்கொயர் பை டோ u ஸ்கொயர் பிளஸ் 1 இன்டு டோ பை 2. வெரி குட். எந்த டேர்ம் முடிச்சுக்கிறோம்? இந்த டேர்ம் முடிச்சுக்கிறோம். சரியாடா கண்ணு? ஏதாச்சும் டவுட் இருக்குதா? இப்ப அடுத்த டேர்ம் என்ன பண்ண போறோம்? இந்த டேர்ம் பார்க்க போறோம். இந்த டேர்ம்ல இது வந்து v. கரெக்ட்டா? இது வந்து என்னது v. u மாத்தி போட்டாலும் இது வந்து v. வித் ரெஸ்பெக்ட் டு u பண்ணும்போது இது கான்ஸ்டன்ட். வித் ரெஸ்பெக்ட் டு u பண்ணும்போது இது கான்ஸ்டன்ட். வெளிய எடுத்துக்கலாமா? அப்ப என்னது? uv இங்க பாருங்க. இது டோ பை டோ u இது வந்து டோ பை டோ v. அப்ப இது என்ன கிடைக்கும்? டோ ஸ்கொயர் பை பை டோ u டோ v. எனக்கு டவுட் இருக்குதா? இந்த டேர்மோட டெரிவேட்டிவ் இது. சரியாமா? அதான் v வந்து கான்ஸ்டன்ட். எதனால? வித் ரெஸ்பெக்ட் டு u போது என்னது? v கான்ஸ்டன்ட். கரெக்ட்டா தப்பா? அப்ப v வந்து வெளிய எடுத்துட்டேன். கரெக்ட்டுங்களா? அப்ப இந்த டெரிவேட்டிவ் உள்ள போகும்போது என்ன ஆகும்? டோ ஸ்கொயர் பை பை டோ u இன்டு டோ v வரும். பாருங்க இது u இது வந்து v. அப்ப டோ u டோ v வரும். கரெக்ட்டா? புரிஞ்சுதா? இன்னொரு சொல்லணுமா? ஓகே. சரிடா கண்ணு. அப்ப இது என்ன நடக்குதுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இங்க u விட்டுட்டணும். ஆமா u விட்டாச்சு. இப்ப இதுக்கு அதே ஸ்டெப் தான். இப்ப என்னது? இது வந்து u கான்ஸ்டன்ட் வித் ரெஸ்பெக்ட் டு v பண்ணும்போது கரெக்ட்டுங்களா? இது அ uv கரெக்ட்டா? uv டோ ஸ்கொயர் பை பை டோ கரெக்ட்டாங்களா? டோ u டோ v கரெக்ட்டாமா? ஓகே. இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு பாருங்க. இது வித் ரெஸ்பெக்ட் டு v. இங்க பாருங்க vங்கிறது இருக்குது, இங்கேயும் v இருக்குது. அப்ப இது என்ன மெத்தட்? அகைன் uv மெத்தட். இந்த டேர்ம் நம்ம இம்பார்ட் இது வந்து uv மெத்தட். சரியாமா? அப்ப என்ன நடக்கும்? u வந்து v. அப்ப u v யோட வேல்யூ 1. சரிங்களா? v வந்து என்னது? டோ பை பை டோ v. சரிங்களா? அப்ப இதனோட டெரிவேட்டிவ் என்ன? இதுக்கு செகண்ட் டெரிவேட்டிவ். டோ ஸ்கொயர் பை பை டோ v ஸ்கொயர். கரெக்ட்டாமா? அப்ப என்ன வரும் சொல்லுங்க பார்க்கலாம். இதுக்கு பிளஸ் v இன்டு v இன்டு டோ ஸ்கொயர் பை டோ v ஸ்கொயர் 1 இன்டு சூப்பர்மா வெரி குட். இது ஏதாவது டவுட் இருக்கா இந்த ஸ்டெப் வரைக்கும்? ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டெப். இத மட்டும் கரெக்ட்டா போட்டு படிக்கணும். இதே மாரி v க்கு போட போறோம். சரிங்களா? ஜஸ்ட் உள்ள மல்டிப்ளை பண்ணிருக்காங்க. உள்ள மல்டிப்ளை பண்ணா இதுதான் வந்து டோ ஸ்கொயர் பை பை டோ எக்ஸ் ஸ்கொயர் உள்ள மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். u ஸ்கொயர் டோ ஸ்கொயர் பை பை டோ u ஸ்கொயர் 1 இன்டு u டோ பை பை டோ u. ஏதாவது டவுட் இருக்குதா? இல்ல. சரி. அப்ப இங்க பாருங்க இது u இன்டு v இது u இன்டு v இது ரெண்டுமே சேம் டேர்ம்ங்களா? அப்ப என்ன கிடைக்கும்? சொல்லுமா? அ டோ u டோ v. கரெக்ட்டுங்களா? இந்த 2 டைம் முடிஞ்சுதா? அடுத்து இந்த v உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க. ஆ. v அப்பாடா! ஒரு கான்செப்ட் முடிச்சுட்டோம். இது என்னது? டோ ஸ்கொயர் பை பை டோ எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ முடிச்சுட்டோம். இதுதான் மெயின் பார்ட். ஓகேங்களா? இது வந்து ஏன்னு வச்சுக்கங்க. இதே மாரி அடுத்து என்ன பண்ண போறோம்? வித் ரெஸ்பெக்ட் டு ஒய்க்கு கண்டுபிடிக்க போறோம். சரிங்களா? வித் ரெஸ்பெக்ட் டு ஒய்க்கு கண்டுபிடிக்க போறோம். அப்ப என்னாச்சு? டோ ஸ்கொயர் பை பை டோ ஒய் ஸ்கொயர். அதோட இது எப்படி எழுதலாம்? டோ பை டோ ஒய் ஆஃப் டோ பை பை டோ ஒய். கரெக்டாடா கண்ணு? என்ன நடக்குது சொல்லு பார்க்கலாம். என்னோட வேலையை ஆல்ரெடி எழுதிக்கிறீங்களா மேல இல்ல எனக்கு காட்ட வேணுமா? ஆல்ரெடி எழுதிக்கிறீங்களா? மேல போய் இது 2 கண்ணு. இது 2ம். ம். அது பை ஆப்பரேட்டர் இல்லாத என்னதுன்னா அதான் செகண்ட் ஈக்குவேஷன்.
ஓகேங்களா? அப்படி எழுதிக்கலாமா? கீழ போறேன். அப்படியே சொல்லுவீங்களாமா? சொல்றேங்க. ம். ஆ, ஆ, ம். ஓகேம்மா. இப்ப அதே ப்ராசஸ்மா. பொறுமையா பண்ணுங்க. என்ன பண்ணணும்னா, பொறுமையா சொல்றேன் பாருங்க. இத வச்சுட்டு இது 2யும் எடுக்கணும். மைனஸ் v இன்டு டோ பை டோ யூவா மைனஸ் v இன்டு டோ பை டோ யூ. ம். அதே மாரி பிளஸ் u இன்டு டோ பை டோ யூ. ம். ம். கரெக்டாம்மா? சரி டக்குனு. அப்ப இங்க என்ன நடக்கும்? உள்ள மல்டிப்ளை பண்ணணும். அப்ப மைனஸ் v இன்டு டோ பை டோ யூவா மைனஸ் v டோ பை டோ யூ. கரெக்டா டக்குனு? மைனஸ் v இன்டு டோ பை டோ யூவா டோ யூ. கரெக்டாம்மா? திரும்ப இதையும் மல்டிப்ளை பண்ணு. u இன்டு டோ பை ம். என்னது டவுட் இருக்குதாம்மா? சரி, இப்ப நல்லா ஐடியா யோசிச்சுக்குங்க. இங்க வித் ரெஸ்பெக்ட் டு u ட இந்த மைனஸ் v என்ன? கான்ஸ்டன்ட் தூக்கி வெளிய போட்டுறலாமா? மைனஸ் v பிளஸ் v ஸ்கொயர் ஆயிடும். கரெக்ட்டுங்களா? பை சூப்பர் வெரி குட். அதே மாரி இங்க என்னது? வித் ரெஸ்பெக்ட் டு u நல்லா பாத்துங்க. இது வந்து இல்ல, இல்ல. இது வந்து uv மெத்தட். இது uv இருக்குது. அப்ப இதுக்கு uv மெத்தட் அப்ளை பண்ணணும். இதுக்கு என்னது? uv மெத்தட் அப்ளை பண்ணணும். சரிங்களா? ஆ uv மெத்தட். அப்ப என்னாச்சு? 1 இன்டு டோ பை டோ v டோ ஸ்கொயர் பை டோ u டோ v. கரெக்ட்டாமா? டவுட் இருந்தா கேட்டுக்கடா கண்ணு. மேல போட்டதானே? சூப்பர். அடுத்தது இங்கடா. வித் ரெஸ்பெக்ட் டு v. வித் ரெஸ்பெக்ட் டு vங்கும்போது இது என்னது? uv மெத்தட். சும்மா அதே u வெளிய இருக்குது. சரி. மைனஸ் 1 இன்டு டோ பை டோ u மைனஸ் ஏன்னா மைனஸ் இங்க ஆல்ரெடி இருக்குல்ல. மைனஸே தான். அப்ப மைனஸ் v இன்டு டோ ஸ்கொயர் பை டோ u. இந்த டேர்ம் முடிஞ்சுதா? அடுத்து லாஸ்ட் டேர்ம்டா. லாஸ்ட் டேர்ம் என்னது? வித் ரெஸ்பெக்ட் டு v u ஒரு டேர்ம். டோ ஸ்கொயர் பை டோ v ஸ்கொயர். கரெக்ட்டுங்களா? அப்ப இத சொல்றாங்கன்னு டோ ஸ்கொயர் பை டோ y ஸ்கொயர் ஈக்குவல் டு v ஸ்கொயர் டோ ஸ்கொயர் பை டோ ஸ்கொயர். இது மைனஸ் v உள்ள கொண்டு போங்க. மைனஸ் v இன்டு டோ பை டோ v மைனஸ் தானே? மைனஸ் v இன்டு டோ ஸ்கொயர் மைனஸ் u இன்டு டோ இப்ப இங்க ஒரு u வந்திருக்கும்ல. என்னாச்சு? ஒரே நிமிஷம் மேல போய் பார்க்குறேன். ம், ம். ஓ, மாத்தி மாத்தி வருதோ? அப்ப v ன்னா இங்க ஒரு u வந்திருக்கும்ல. ஓ, அதான் போட்டுட்டு இருக்கிறோமோ? ஓகே, ஓகே. சொல்லுங்க எந்த டேர்ம் போட்டுட்டு இருக்கிறோம்? இப்ப இங்க இருக்கிறது இது கம்ப்ளீட் பண்ணிட்டு இருக்கிறோம். கரெக்டாமா? மேல ஒரு u மிஸ் மேல ஒரு u மிஸ் ஆன மாரி இல்ல? ஒரே நிமிஷம் செக்.
அதான் இங்க யூ ஸ்கொயர் மாறிக்குன்னு நினைக்கிறேன். கரெக்ட். அதுதான் வித் ரெஸ்பெக்ட் டு யூ. வித் ரெஸ்பெக்ட் டு யூ இது வந்து 1 ஆயிடுச்சு. அப்ப இங்க வந்து செகண்ட் டெரிவேட்டிவ் போட்டுக்கிறோம். இங்க யூ வரும்ல. இங்க பாரு யூ மிஸ் பண்ணிக்கிறோம் பாரு. கரெக்ட்டுங்களா? யூ இன்டு தான் செகண்ட் டெரிவேட்டிவ். இங்க யூ மிஸ் ஆகுது. ம். ஓகே. அப்ப யூ இப்ப என்னாச்சு அந்த v மல்டிப்ளை பண்றீங்க. v மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் v இன்டு யூ. கரெக்ட்டா? எங்க இங்க இங்க வரும். மைனஸ் v இன்டு யூ இங்க வரும். கரெக்ட்டுங்களா? அதே மாரி இங்க u மல்டிப்ளை பண்றீங்க. அங்க மாரி மைனஸ் u இன்டு v டோ ஸ்கொயர் பை டோ u டோ v. கரெக்ட்டாம்மா? எங்க இந்த ஸ்டெப் தான போடுறோம் இப்ப. இந்த ஸ்டெப் போட்டாச்சு. கரெக்ட்டாம்மா? பிளஸ் u ஸ்கொயர் இன்டு டோ ஸ்கொயர் பை டோ v ஸ்கொயர். கரெக்ட்டா கண்ணு? இது பெரிய ஈக்குவேஷன். இங்க மட்டும் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க. இங்க ஒரு u வருது. அது மிஸ் ஆயிக்குது. இது பார்த்துக்கோங்க. சரிங்களா? என்னாச்சு? uv டோ ஸ்கொயர் பை டோ v. ஓகே? இதுதான் நம்மளுடைய அடுத்த ஈக்குவேஷன் கேப்பிட்டல் P ன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? இது அடுத்த ஈக்குவேஷன் கேப்பிட்டல் P ன்னு வச்சுக்கோ. சரியாம்மா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்களா? அர்ஷிதா? டோ ஸ்கொயர் பை டோ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் டோ ஸ்கொயர் பை டோ ஒய் ஸ்கொயர் ரெண்டையும் ஆட் பண்ணி போடணும். ஸோ ரெண்டையும் ஆட் பண்ண என்ன ஆகும் அப்படின்னா அப்படியே டைரெக்டாக செக் பண்ணிக்கலாம். ஏவும் பியும் மைனஸ் பி இன்ட்டு டோ பை பை டோ பி இருக்குதா பியில் அப்படின்னு பாருங்க. பிளஸ் பி இன்ட்டு டோ பை டோ பி. அப்போ இந்த டேமும் அந்த டேமும் கட் ஆயிடும். அதே மாதிரி யூ இன்ட்டு டோ பை டோ யூ அங்கேயும் யூ இன்ட்டு டோ பை டோ யூ இருக்குது. அதாவது மைனஸ் டேம் இருக்குது. அதுவும் கட் ஆயிடும். இந்த டேமும் கட் ஆயிடும். அதே மாதிரி இந்த 2 டைம்ஸ் வரும். இதையும் ஆட் பண்ண இது 2 டைம்ஸ் வரும். அதே மாதிரி இங்க 2 டைம்ஸ் ஒன்று போட்டிருக்கிறேன். இங்க இந்த இடத்துல பாருங்க 2 டைம்ஸ் வரும். இந்த டேமும் அந்த டேமும் கட் ஆயிடும். அதாவது இந்த டேம் ஃபுல்லாக கட் ஆயிடும். இந்த டேம் கட் ஆயிடும். இந்த டேம் கட் ஆயிடும். அதே ஐடியா தான் இங்கேயும் வரும். அப்போ ரிமைனிங் வேல்யூ என்ன வரும் அப்படிங்கிறது நான் எழுதிடுறேன் பாருங்க. யூ ஸ்கொயர் டோ ஸ்கொயர் பை டோ யூ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் டோ ஸ்கொயர் பை டோ யூ ஸ்கொயர். இங்கே பார்த்தீங்கன்னா யூ ஸ்கொயர் டோ ஸ்கொயர் பை டோ பி ஸ்கொயர் வரும். அங்கே அது வரும். அதே மாதிரி பி ஸ்கொயர் டோ ஸ்கொயர் பை டோ வி ஸ்கொயர் ஃபர்ஸ்ட் ஏங்கிற ஈக்குவேஷனுக்கும் ஏங்கிற ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா தெரியும். வி ஸ்கொயர் இன்ட்டு டோ ஸ்கொயர் வி பை டோ ஸ்கொயர் வி ஸ்கொயர் வரும். அதே ஐடியா தான் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டைம் வரும். யூ ஸ்கொயர் பிளஸ் யூ ஸ்கொயர் இன்ட்டு டோ ஸ்கொயர் பை டோ பி ஸ்கொயர். இப்போ இது ரெண்டுக்கு என்ன காமனாக எடுக்கணும் அப்படின்னா இந்த டேம் காமன் எடுங்க. இது ரெண்டுக்கு இது காமன். அதே மாதிரி இது ரெண்டுக்கு இது காமன். வெளியே எடுத்துட்டீங்கன்னா யூ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் இன்ட்டு டோ ஸ்கொயர் பை டோ யூ ஸ்கொயர் பிளஸ் யூ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் இன்ட்டு டோ ஸ்கொயர் பை டோ வி ஸ்கொயர். ஸோ ரெண்டுக்கு காமனாக எகைன் எடுத்தீங்கன்னா யூ ஸ்கொயர் பிளஸ் வி ஸ்கொயர் காமனாக எடுக்கிறீங்க. அப்போ யூ ஸ்கொயர் பிளஸ் வி ஸ்கொயர் இஸ் டேக்கிங் காமன் is getting result dou squared by dou u squared plus dou squared by dou v squared வரும். அப்போ லெஃப்ட் சைடு என்னது dou squared by dou x squared plus dou squared by dou y squared வரும். ஸோ இதுதான் நம்மளுடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடு அண்ட் ரைட் ஹேண்ட் சைடு ஒரு ப்ரூஃப். ஸோ ப்ராப்ளம் இஸ் கம்ப்ளீட்டடுமா.